எல்லாம் சம்மரில் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கடுப்பு இருப்போம். எனக்கு வெயில் அந்த மாதிரி கொளுத்து ஆளை வாட்டி வதக்குது. ஸோ ஓகே, நான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ரைஸ் என்னென்ன இருக்குன்னு அதில் தான் பண்ணுறேன். ஏன்னா குழம்பு சப்ஜி அது இதுன்னு எக்ஸட்ரா நான் பண்ணல. ஏன்னா பண்ணாக்கா அதோடு சேர்த்து நம்மளும் தான் வேக வேண்டியதாக இருக்குது. அதனால நான் சிம்பிளாக ஒரு டொமேட்டோ ரைஸ் செய்கிறேன். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஒரு பிஞ்சு பட்டை அண்ட் ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுருங்க இல்லையா. ஸோ இதில் ஆனியன் போட்டு வதக்கலாம். நல்லா வந்துருச்சு, ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டு நேரத்தில் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். போதும்ப்பா, இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. போகிறோம், சூப்பராக இருக்குது அந்த சாப்பாடு. சிம்பிளாக செஞ்சாரு. இப்போ இதோடு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையானது நம்ம போட்டுக்கலாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூனு, ஒரு 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு கர்டு, ஏன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த காரத்தன்மைலாம் குறைச்சிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது போகிறோம், நல்லா கிளறி வைக்கலாம். நல்லா குழஞ்சி வந்துடும். என்ன நேரத்துலேயும் இந்த அக்கா எல்லாருமே எடுத்து போட்டுருவாங்க. இது நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்ல கிரேவியாக வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி புதினா அலசிட்டு சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா தனித்தனியாக இலை எதுவும் இருக்காது, நல்லா குழஞ்சிரும். நல்லா வந்துருச்சு, நல்ல மிங்கிள் ஆகிடுச்சு, கலந்துட்டு நல்ல வாசனையாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து தனியாத்தூள், இது குட்டி ஸ்பூன் தான் இருக்குது பாருங்க, குட்டி ஸ்பூனு. இதில் 1 2 3 கூட நம்ம போட்டுக்கலாம். போகிறோம், ஏன்னா அரிசி வந்து நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன், அதனால் போகிறோம். இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வரும். அடுத்தது டர்மரிக், சில்லி போட்டு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேங்க. எந்த ஸ்பைசி, அதாவது காரம் அதிகம், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாகவும் 1 ஸ்பூன் தான். வச்சுட்டு மஞ்சத்தூள் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போகிற மாதிரி போட்டுட்டு இது ஒரு பிரட்டிட்டு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் சேர்த்து ரொம்ப நல்லது, ஏன்னா உடம்பு குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு அதுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இதில் குடிக்கிற தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 கிளாஸ் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம அரிசிக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட் இல்லையா. ஸோ நான் அப்படி தான் அளந்து ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன், இன்னும் நான் 2 கிளாஸ் ஊற்றணும். இப்போ நம்ம அரிசி கொதிக்குது, மிளகுத்தூள் வாசனை போயிடுச்சு. அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி அப்படியே தூக்கி மலையாக கொட்ட வேண்டியது தான். இது வந்து பிரியாணி அரிசிங்க, இண்டியா கேட் பிரியாணி அரிசி இல்லையா, ஊசியாக இருக்குமே. ஸோ அதான் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட் பார்த்ததில். மற்றபடி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ஸ்பைஸியும் கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். காரம் இந்த வெயிலுக்கு ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ரொம்ப ஹீட் அது. அதனால் காரம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி தக்காளி நிறைய சேர்த்துங்க, அது உடம்பு குளிர்ச்சி. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்துட்டு 3ஆவது விசிலுக்கு ஆஃப் பண்ணிடணும். வாவ், பிரியாணி, டொமேட்டோ ரைஸ் பிரியாணி. மெதுவாக கிளடி, இண்டியா கேட் அரிசி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுலபமாக சட்டுன்னு ஒரு வெங்காயத்தக்காளி அரைஞ்சிட்டா போகிறோம். மற்றபடி இருக்கிறத வச்சு நம்ம அழகாக செஞ்சிடலாம். ஏன்னா சம்மருக்கு வந்து நம்ம குழம்பு சப்ஜிலாம் தேடின்னு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா இதோ தயிர் பச்சடி ரெடி. தயிர் பச்சடி வச்சுட்டு சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிடலாம். வெயிலுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, பிளேட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லஞ்ச் இஸ் ஓவர். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு இந்த வெயிலேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. ஓகே, எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.